பிரைஸ் த லார்ட். கர்த்தாவை எழுந்துள்ளும் என்ற காலை தியானத்திற்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யோசுவா 14:11 காலேப் என்பவர் சொல்லுகிறார், மோசே என்னை வேவு பார்க்க அனுப்பினார்ல, அப்போ எனக்கு 40 வயசு. அப்போ எந்த பலன் இருந்ததோ அதே பலன் இப்போ எனக்கு 85 வயது இப்பொழுதும் இருக்கிறது. உங்கள் பலன் குன்றாது. இந்த காலேபுக்கு பலன் குன்றவில்லை. 40 வயதில் இருந்த பலன் 85 வயதில் இருக்கிறது. அப்பொழுது யாருக்கு இப்படிப்பட்ட பலன் இருக்கிறது என்று பார்ப்போமானால், அதே யோசுவா 14:8 சொல்லுகிறது. காலேப் சொல்லுகிறார், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் அப்படிங்கிறாரு. நான் கர்த்தரை ரொம்ப உண்மையாக பின்பற்றினேன். அதுக்கு மோசேயும் சாட்சி கொடுக்கிறார், காலேப் ரொம்ப உத்தமமாக பின்பற்றினார் என்று. 14:9 நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் அந்த மலை தேசத்தை நீயே சுதந்திரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது அப்படின்னா மோசே சொல்கிறார். எனவே நாம் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றும் பொழுது, உண்மையாய் கர்த்தரை பின்பற்றும் பொழுது, நாம் உண்மையாக கர்த்தரை பின்பற்றுகிறோம் என்பதை நம் பெருந்தலைவர்கள், நம்மோடு கூட இருக்க ஆவிக்குரியவர்கள் கண்கள் கண்டிப்பாக அதை பார்க்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு பலன் குன்றி போகாது. 40 இருந்த பலன் 85 இருக்கும். உத்தமம் என்பது, உண்மை என்பது, எது செய்தாலும் அதை உண்மையாக செய்யணும். இருதயத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம பேசுவோம் வாயில். அப்படின்னா உண்மையாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு பாட்டு பாடினா உண்மையாக பாடுவாங்க, ரொம்ப வாழ்த்துனா உண்மையாக வாழ்த்துவாங்க. சும்மா அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. அது எது செஞ்சாலும், சாப்பிட்டா கூட உண்மையாக நல்லா சாப்பிடுவாங்க, சும்மா பேச்சுக்கு சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட உத்தமமாய் உண்மை எது செஞ்சாலும் அதை மனசுலேருந்து செய்கிறவர் தான் இந்த காலேப். 14:7 சொல்லுகிறது, என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். மோசேகிட்ட சொல்கிறாரு, அவர் இருதயத்தில் என்ன இருந்துச்சோ அப்படியே அதை மறு செய்தியாக சொல்கிறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் ஒன்றும் கிடையாது, கானான் ரொம்ப செழிப்பான தேசம் தான், ஆனால் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறதால் நம்ம அதை முறியடிச்சிடலாம். அவர் இருதயத்தில் என்ன இருந்ததோ அதை அப்படியே சொன்னாராம். அதனால தான் அவரை நம்ம என்ன பண்ணுறோன்னா உத்தமர் என்று சொல்கிறோம், இருதயத்தில் உள்ளபடி பேசுகிறவர்களே. அப்படி நம்ம பார்க்கும்பொழுது மற்ற 10 பேரில் ஒரு சிலருக்கு இருதயத்தில் இவர்கள் யோசித்தது போல கர்த்தரை பற்றி எண்ணம் இருந்திருக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்காக பயந்து இவர்கள் பேசியிருக்க வேண்டும். நாம் அப்படி இல்லாமல், மற்றவர்கள் என்ன பேசினாலும், அவர்கள் எந்த பக்கத்தில் நின்னாலும் அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோமோ இருதயத்தில் அதை பேசக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நாம் உத்தமர்களாக இருப்போம். நமக்கு பலன் குன்றி போகாது. எந்த ஆசீர்வாதத்தை தமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அது 85 வயதானாலும் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் அதற்கு நம்ம கிருபை பாராட்டுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். மகாகணத்திற்குரியவரே, எங்களுக்கு என்று நீ கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, காலேபை போல 85 வயதில் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்ததுக்குரிய பலன் இருந்ததே, அது போல் இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் இந்த கர்த்தரை நான் ஒப்புவிக்கிறேன். எல்லோருக்கும் வயது ஒரு தடையாக இருக்க போவதில்லை. எந்த வயதிலும் நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்காக நன்றி அப்பா. உத்தமமாய் மாத்திரம் இருக்க கிருபை பாராட்டுவீராக. பெரிய காரியங்களை செய்து கொள்ளுங்க. இந்த நாள் விசேஷ நாளாக இருக்கட்டும். கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. போக்கியில் வரத்தில் தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும். எல்லாவற்றிலும் இந்த பிரசன்னத்தை பிள்ளைகள் உணர கிருபை பாராட்டுவீராக. நீர் முன்பாக எழுந்தருளி புறப்பட்டு செல்வீராக. இயேசு நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். தேவன் தாமே காலேபோடு இருந்தது போல் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்த போகிறார். May God go with you. Have a great day.